ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ரவை வந்து ஃபுல்லாக கலர் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இது வந்து நார்மல் ரவை தான், ஆனால் வறுத்த அப்புறமா கலர் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பு மேலே கொஞ்சம் பால் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதில் ஒரு 3 ஸ்பூன் ரவை, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, நான் வந்து சர்க்கரையோட ஏலக்காய் வச்சுருந்ததுனால அதையும் சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சரி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கூடவே ஒரு 2-3 பிஸ்கெட்டை உடச்சி போட்டோம்னா இந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்கெட்லாம் பிடிக்கும்னா நம்ம இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாக பிஸ்கெட் சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கடைசியாக பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.